செல்வ செழிப்புடன் வாழ்ந்த ஒரு அழகான கிராமத்தில் வயதான ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ராமு என்ற ஒரே மகன் இருந்தான். மகன் மீது அளவில்லா பாசம் கொண்ட அந்த பாட்டி தன்னிடம் இருந்த வீடு, நிலம், தோட்டம் என அனைத்து சொத்துகளையும் ராமுவின் பெயரில் எழுதி வைத்தார். சில நாட்களில் ராமுவிற்கு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு ராமு தனது மனைவியுடன் கட்டு கிராமம் என்ற ஊருக்கு சென்று வசதியாக வாழ ஆரம்பித்தான். சொத்து முழுவதையும் மகனுக்கே கொடுத்து விட்டதால் பாட்டிக்கென ஒரு பழைய குடிசை வீடு தவிர வேறு எதுவும் இல்லை. வயது முதிர்ந்ததால் அவரால் வேலை செய்ய முடியவில்லை. கையில் ரூபாய் கூட வருமானம் இல்லை. ஒருவேளை உணவு கிடைப்பதே பெரிய கஷ்டமாகிவிட்டது. நேற்று வரை செல்வமாக வாழ்ந்த பாட்டி இன்று பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் மனமுடைந்த பாட்டி, எப்படியாவது மகன் வீட்டுக்கு சென்றால் என்னை பார்த்துக் கொள்வான் என்று நினைத்தார். அவர் பல நாட்கள் தேடி மகன் இருக்கும் கிராமத்தை கண்டுபிடித்து அங்கே சென்றார். ஆனால் ராமுவும் மருமகளும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்கவில்லை. சரி, இங்கேயே இருங்கள் என்று வேண்டா வெறுப்பாக பேசினர். அவர்கள் பாட்டியிடம் அதிகமான வீட்டு வேலைகளை வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் வயிறு நிறைய உணவு கூட கொடுக்கவில்லை. பாட்டி தினமும் அவமானத்திலும் வேதனையிலும் வாழ்ந்தார். ஒரு நாள் இரவு பாட்டி அமைதியாக அமர்ந்து அழுதார். இப்படி பிறரை நம்பி வாழ்வதை விட என்னால் முடிந்த அளவுக்கு உழைத்து வாழ்வதே நல்லது என்று மனதில் உறுதி கொண்டார். அடுத்த நாள் காலை யாரிடமும் சொல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். தனது பழைய கிராமத்திற்கு திரும்பி வந்த பாட்டி அங்கிருந்த அரசு பள்ளி மரத்தடியில் சிறிய கடை வைத்தார். அவர் சூடான உளுந்து வடைகள் செய்து விற்க ஆரம்பித்தார். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் பாட்டியின் வடையை விரும்பி வாங்கினர். சிறிது சிறிதாக நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பித்தது. பாட்டி மீண்டும் தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினார். தனது உழைப்பில் கிடைத்த உணவை சாப்பிடும்போது அவர் மனதில் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த நாளிலிருந்து பாட்டி அனைவரிடமும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். என்றைக்கும் 1000 உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவி. உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த வயதிலும் மனிதன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். டம் டம் கிட்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம்.